இது ரெட்மியோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ரெட்மி K80 Pro. இப்போ இந்த ஃபோனுக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இதை பற்றி இருக்குது. வெறும்னா ஒரு ஃபோன் லான்ச் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கலையே. உதாரணத்துக்கு இப்போது GT7 Pro மாதிரியே இந்த ரெட்மி K80 Proவும் ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸ்க்கு சேனலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் Cheapest Snapdragon 8 Elite ஃபோன்னு சொல்லலாம். பட் அதே சமயத்தில் ரெட்மி சைனீஸ் சோஷியல் மீடியாவில் அவங்க ஸ்ட்ராட்டஜி மாற்ற போகிறோம், நிறைய கதை ஓட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட்டாக சொல்லணுன்னா அவங்க சொல்ல வர்றது ஷாமி ரேட்லாம் ஏறிடுச்சு, அதனால் நாங்கள் இப்போ ரெட்மி ரேட்டையும் ஏற்ற போகிறோம். மற்றபடி பார்த்தா இந்த ஃபோனில் புது ரெட்மி பிராண்டிங் இருக்குது. வேறு லெவலில் பெஞ்ச்மார்க் நம்பர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. சில ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது போக ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமும் நான் நோட்டீஸ் பண்ணேன். ரெட்மி கிட்டேருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எனிவேஸ் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த ரெட்மி K80 Pro பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் நடுவில் இருக்கிற எல்லாமே. என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ் இன்ட்ரோ. எப்போ மாதிரியே முதல்ல அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிப்போம். இங்கே பாக்ஸ் ஸ்டைல் மாற்றிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஒயிட் அண்ட் சில்வரை பார்க்கல ரெட்மியோட எனக்கு ஓப்போ ஞாபகம் தான் வருது. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களாலேயும் அந்த சிமிலாரிட்டி நோட்டீஸ் பண்ண முடியுதா? எனிவேஸ், இதுதான் இந்த புது ரெட்மி லோகோ. இப்போ ஆல் கேப்ஸில் இருக்குது. கைஸ், நான் வாங்கியிருக்கிறது 16512 பேஸ் 12-56. சரி, பிளாஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னே முதல்ல இந்த ஒயிட் இன்சர்ட் இருக்குது, திருப்பியும் அந்த புது ரெட்மி லோகோவோட. இதில் சிம் இஜெக்டர் டூல், ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் சாலிட் கலர்ட் TPU ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த ஓட்டை இது டிஃபெக்ட்லாம் இல்லை. கேமரா அரேயில் இருக்கிற செகண்டரி மைக்குக்கு ஒரு ஓப்பனிங், இது ஆடியோ ஜூம்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரி, K80 Proக்கு வருவோம். இந்த தடவை நான் க்ரீன் கலரை சூஸ் பண்ணேன். என்ன கேட்டிங்கன்னா, இதுதான் பெஸ்ட் லுக்கிங் கலர் ஆப்ஷன். இந்த க்ரீன் போக பிளாக் ஒயிட் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் K80 Proக்கு Lamborghini ஸ்பெஷல் எடிஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, க்ரீன் அப்புறம் கிரேயில். எடுத்தோன்னே இந்த ஃபோனை பார்க்கல எனக்கு இங்கே இந்த டிசைன் K சீரீஸோட சிவிக்கு தான் இன்னும் சிமிலராக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. உங்களால் அதை நோட்டீஸ் பண்ண முடியுதா? நான் இதை நெகட்டிவாலாம் சொல்ல. இன்ஃபேக்ட் ஆஃப் சென்டர் கேமரா அரே இருக்கிறதுனால கையில் இப்படி பிடிக்கல விரல் வைக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஆப்வியஸாக ரைட் ஹேண்டராக இருக்கிற வரைக்கும். இப்போ இந்த பாட்டம் பார்ட்டில் புது ரெட்மி லோகோ இருக்குது. ப்ளஸ் இங்கே இந்த கிளாஸ்க்கு மேட் ஃபினிஷ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ராஸ்டி பேட்டர்னும் இருக்குது. எனக்கு அது பார்க்க பிடிச்சிருந்துச்சு. மேட் ஃபினிஷுங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. டாப்பில் உள்ள கிளாஸ் கிளாஸி, ஆனால் சைட்ஸில் இருக்கிற மெட்டலுக்கு திருப்பியும் மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கலர் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ லெஃப்ட்லேயும் சரி டாப்லேயும் சரி எதுவுமே கிடையாது. பவர் வால்யூம் பட்டன்ஸ் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் USB Type-C போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், அப்புறம் சிம் ட்ரே இருக்குது. இயர் பீஸ் செகண்டரி ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. ஸோ ஸ்டெரியோ ஆடியோவும் நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. அது போக IR பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா கேமரா அரேயில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேமரா அரே பற்றி பேசல, இந்த டிசைனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஃப்ளாஷ் இப்படி இருக்கிறதுனால மேக்ஸேஃப் டிசைன் எடுத்து 90 டிகிரிஸ் திருப்பின மாதிரி தெரியுது. இதை உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுதா? இப்போ இந்த ஃபோனுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.67 inches OLED பேனல். இது ஒரு TCL பேனல். இதுக்கு மேலே ஷாமியோட செகண்ட் ஜென்ரேஷன் டிராகன் கிறிஸ்டல் கிளாஸ் இருக்குது ப்ரொடெக்ஷனுக்கு. இது ஒரு 120 Hz LTPS பேனல். வேரியபிள் ரிஃப்ரெஷ் சப்போர்ட் கிடையாது, ஆனால் ரெசல்யூஷன் 2K. ஸோ பிக்சல்ஸ் நல்லா டென்ஸாக பேக் ஆகிருக்கு. பிக்சல் டென்சிட்டி 526 PPI. ஸோ டெக்ஸ்ட், இமேஜஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இந்த பேனலில். பெசல்ஸ் டக்குன்னு பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட சிமெட்ரிக்காக தான் இருக்குது. க்ளோஸாக பார்த்தா பாட்டம் கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் அதிகம். இப்போ பிரைட்னஸ்னு பார்க்கல ஷாமியோட கிளைம் 3200 nits, அதே HDR இருக்குது. இங்கே HDR10+ டால்பி விஷன் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. இப்போ அது போக ரெட்மி குளோபல் பிரைட்னஸ் பீக் 1800 nits அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. என்னோட டெஸ்டிங்கில் அந்த அளவுக்கு இல்லை. மேனுவல் மோடில் 650 nits, சன்லைட் மோடில் 850 nits, ப்ளஸ் ஆட்டோ மோடில் கிட்டத்தட்ட 1100 nits வரைக்கும் அவுட்புட் பண்ணிச்சு. ஸோ நல்ல பிரைட்னஸ் தான். ஆனால் ரெட்மி இங்கே போய் சொல்லியிருக்காங்களா? வெல், இதுக்கு விட தேடுறதுக்காக சைனீஸ் கவரேஜெலாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அங்கே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிளாக் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் ஒயிட்டுக்கு டக்குன்னு மாற்றினீங்கன்னா ஒரு செகண்ட் 2 செகண்டுக்கு 1800 nits 2000 nits வரைக்கும் கூட அவுட்புட் பண்ணுது. 2 செகண்டில் டக்குன்னு 1200 nitsக்கு ட்ராப் ஆகிடுது அப்படிங்கிறாங்க. இதை என்னோட யூனிட்டில் என்னால் ரெப்ளிகேட் பண்ண முடியல. பட் இது உண்மைனே வச்சுப்போமே. அப்படி இருந்தாலும் 1800 nitsன்னு அவங்க கிளைம் பண்ணுறது எனக்கு சரியாக படல. ஒரு இந்த செக்மெண்ட் ஃபோனுக்கு 1200 nitsங்கிறது அவுட்டோர் யூஸ்க்கு நல்லா தான் இருக்கும். ஸோ எதுக்காக இங்கே இந்த மாதிரி ஒரு கிளைம் கொடுக்கணும்? இந்த கிளைமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மிஸ்லீடிங் மார்க்கெட்டிங்கா, இல்லை பரவாயில்ல எப்படியோ ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் 1800 தொட்டுருச்சுல, அப்போ அக்செப்டபிள் தான் அப்படிங்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
சரி, இப்போ லோ லைட்டில் K80 ப்ரோவில் டிசி லைட் டிம்மிங் கொடுத்துருக்காங்க. ஸோ OLED ஃப்ளிக்கருக்கு சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த பேனலை நீங்கள் கை ஈரமாக இருக்கையில் கூட யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா K80 ப்ரோவில் IP68 ரேட்டிங் இருக்குது. இப்போ பேனல் மட்டும் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூட கை ஈரமாக இருக்கையில் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே அவங்க அல்ட்ராசானிக் ஸ்கேனர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஒரு ப்ரெஸ்ஸில் 3 ப்ரெஸ்ஸில் செட்டப் ஆகிற அந்த மாதிரி ஸ்கேனர்லாம் இல்லை. பட் ஆனாலும் ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாக இருக்குது. ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ டிஸ்பிளே ஃப்ளாட்டாக இருந்தாலும் பேக் கர்வ்டாக தான் இருக்குது. 4 சைட்ஸ்லையுமே 3D கர்வ் இருக்குது. மற்றபடி திக்னஸ் 8.39 mm, கேமரா பம்பும் சின்னதாக தான் இருக்குது. இங்கே பேனல் ஃப்ளாட்டாக இருந்தாலும் வித் 75 mm கம்மியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எர்கனாமிக்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ K80 ப்ரோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருந்தது. கண்டிப்பாக ஒரு ஹெஃப்ட் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஏன்னா வெயிட் 213 கிராம்ஸ். லம்பார்கினி எடிஷன்ஸ் கொஞ்சம் அதிகம், வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் அஃப்கோர்ஸ் கிளாஸ் பில்ட், மெட்டல் ஃப்ரேம் ப்ளஸ் 6000 mAh சிலிக்கன் கார்பன் பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால புரியுது ஏன் வெயிட் இப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஓவரால் பில்ட் அண்ட் டிசைன்னு பார்க்கையில் எனக்கு ரெட்மி இங்கே பண்ணியிருக்கிறது பிடிச்சிருந்துச்சு. எஸ், அந்த K70 சீரீஸ் டிசைனை கண்டினியூ பண்ணல. அண்ட் எஸ், இது சிவி டிசைன் மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் ஓகே. பட் ஓவரால் ரெட்மியோட சாய்ஸஸ் இங்கே எனக்கு சென்சிபிளாக பட்டுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பில்ட் அண்ட் டிசைன் வரையில் ஒரு 1 to 10 ரேட் பண்ணணுன்னா இந்த ஃபோனுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ், நம்ம இப்போ அன்பாக்சிங்க்கு திருப்பி வருவோம். பாதிலேயே அங்கேருந்து சைட் ட்ராக் ஆகிட்டேன், சாரி. அடுத்து ஒரு USB Type A to Type C கேபிள் ஆரஞ்ச் ஆக்சன்ஸோடு இருக்குது. ஃபைனலாக இந்த 120 வாட் ஹைப்பர் சார்ஜ் அடாப்டர். இதை யூஸ் பண்ணி அந்த 6000 mAh பேட்டரியை 50%க்கு 13 நிமிஷத்துலையும் 100%க்கு அரை மணி நேரத்துலையும் சார்ஜ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க 50 வாட்ஸ் வரைக்கும். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த எந்த விஷயமும் கிடையாது. கண்டிப்பாக அது இந்த ஃபோனில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப் Snapdragon 8 Elite. ரெட்மி கிளைம் பண்ண மாதிரி 3.1 மில்லியன்லாம் எனக்கு AnTuTuல வராட்டியும் நல்ல AnTuTu நம்பர்ஸ். அண்ட் கைஸ், நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதுவும் ரெட்மி இப்படி பண்ணியிருப்பாங்கங்கிறது. இப்போ நான் நிறைய 8 Elite ஃபோன்ஸ் ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோன்ஸ்லலாம் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் எப்படி இருந்துச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இது வரைக்கும் ரெட் மேஜிக், அப்புறம் ஒரு லோவர் எக்ஸ்டென்ட் ROG Phone 9 Pro தவிர பாக்கி எல்லா பிராண்ட்ஸுமே 8 Eliteன்னு வரையில் ஹீட்டிங், த்ராட்லிங் இதுக்கு ஸ்ட்ரகிள் தான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் யூஸ்வலாக ஷாமி இல்லை ரெட்மி தான் இங்கே இருக்கிறதுலே அதிகமாக சொதப்புறது. இப்போ ஷாமி 15 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா 3D Mark ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் கம்ப்ளீட் கூட ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ஃபோனும் நல்லா ஹீட் ஆச்சு. ரெட்மி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 5400 mm2 3D டியூவல் லூப் ஐஸ் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தெர்மல்ஸ்லாம் நாங்கள் சமாளிச்சிருவோம், நல்ல சஸ்டெயின் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோவில் ஏற்கனவே நம்ம ரெட்மியோட கிளைம்ஸ் எவ்வளோ ஆக்யூரேட்டாக இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு பெருசாக ஹோப்ஸ் இல்லை. ஆனால் இங்கே தான் நான் எதிர்பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. 70% ஸ்டெபிலிட்டி, அதாவது 20 நிமிஷம் கண்டினியூஸாக புஷ் பண்ணதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட 30% பீக் பர்ஃபார்மன்ஸ் தான் ட்ராப் ஆகிருக்கு. அந்த பீக் பர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ்லையும் இங்கே அவங்க எதுவும் ஏமாற்றலை. 6500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருது. இது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே 43 டிகிரிஸும் பேக் 44 டிகிரி வரைக்கும் தான் போச்சு. இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ண மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணையில் நல்லா தான் கூல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீட்டும் பின்னாடி பாருங்களேன் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ ரெட்மி கிளைம் பண்ணாங்க, அந்த கிளைமை பேக்கப்பும் பண்ணியிருக்காங்க. இதை நான் ரெட்மி கிட்டேருந்து எதிர்பார்க்கல. இது போக ரெட்மி அவங்களோட சொந்த D1 சிப் சூப்பர் ரெசல்யூஷன் ஃப்ரேம் ஜென்ரேஷனுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கேமர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம். இங்கே இந்த Snapdragon 8 Elite கூட 12 இல்லை 16 GB LPDDR5X ரேமும் 256 512 GB இல்லை 1 TB வரைக்கும் UFS 4.0 ஸ்டோரேஜும் அவைலபிளாக இருக்குது. இது ப்ளஸ் அந்த புது ஹைப்பர் OS 2 Android 15 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன் இருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப ஸ்னாப்பியாக இருந்தது. அனிமேஷன்ஸ் இன்னும் ஃப்ளூடாக இருக்குது. அதோட முக்கியமாக இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் AI இன்டெகிரேஷன், இதை பற்றி நம்ம ஏற்கனவே Xiaomi 15 Pro, Xiaomi Pad 7 Pro இந்த வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ எல்லாத்தையும் நான் திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறதில்ல. பட் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ AI இரேசர்லேருந்து AI ஜென்ரேட்டட் வீடியோ வால்பேப்பர்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. நல்லா ஒர்க் ஆச்சு. இப்போ அப்டேட்ஸ்க்கு ரெட்மி எந்த கிளாரிட்டியும் கொடுக்கல. பட் யூஸ்வலாக நிறைய பிராண்ட்ஸ் சைனீஸ் லான்ச்சில் அப்டேட்ஸ் பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. இப்போ நம்ம ட்ராக் ரெக்கார்ட் வச்சு பார்த்தோன்னா ரெட்மி K70 சீரீஸும் சரி, ரீசெண்டாக லான்ச் ஆன நோட் சீரீஸும் சரி, எல்லாத்துக்குமே 4 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ K80 ப்ரோக்கும் அட்லீஸ்ட் 4+5 அது கிடைக்கணும் குளோபலாக லான்ச் ஆச்சுன்னா. அடுத்து நம்ம கேமராஸ்க்கு வருவோம். இங்கே பிரைமரி ஆம்னிவிஷன் லைட் ஃபியூஷன் 800 ஒரு 50 மெகாபிக்சல் 1/1.55 இன்ச் சென்சர் OIS இருக்கிற f1.6 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. இதை நம்ம ஏற்கனவே பல ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். அங்கே பார்த்த மாதிரியே இங்கேயும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. லோ லைட்டில் கூட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தது. அந்த 3 செகண்ட் டைனாமிக் ஃபோட்டோஸ் ஆப்ஷன் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஷட்டரை கிளிக் பண்ணுறதுக்கு 1.5 செகண்ட் முன்னையும் பின்னையும் வீடியோ ரெக்கார்ட் ஆகும். ஸோ ஓவரால் 3 செகண்ட் கிளிப்.
அடுத்து ஒரு 32 மெகா பிக்சல் சாம்சங் KD1. இது ஒரு f2.2 ஃபிக்ஸ்ட் ஃபோக்கஸ் அல்ட்ரா வைட் லென்ஸோட பேர் ஆயிருக்கு. ஸோ இந்த சென்சர் யூஸ் பண்ணி மேக்ரோஸ் எடுக்க முடியாது. மூணாவது சாம்சங் JN5. இது ஒரு f2 ஃப்ளோட்டிங் லென்ஸோட பேர் ஆயிருக்கு. இந்த லென்ஸ்க்கும் OIS இருக்கு. ஸோ இந்த செட்டப்பில் 2.5x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. இங்கே அந்த ஃப்ளோட்டிங் லென்ஸுங்கிறதுனால 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் கூட ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டெலஃபோட்டோ மேக்ரோ ஷாட்ஸ் இந்த சென்சரை யூஸ் பண்ணி எடுக்கலாம். ரெகுலர் ஜூம் ஷாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருந்தது. எதிர்பார்த்த விஷயம் தான், ஏன்னா இதோட விலை அதிகமான Xiaomi 15 உள்ள அதே செட்டப் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 20x தாண்டி ஜூம் பண்ணிங்கன்னா AI டெலஸ்கோப் ஜூம் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேண்டாட்டி அதை ஆஃப் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணையில் ஓரளவு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கிடைக்குது இமேஜ்லேருந்து. வீடியோன்னு வரையில் ப்ரைமரி யூஸ் பண்ணி 8K 24 வரைக்கும் ஷூட் பண்ணலாம். பட் அந்த EAS ஜிட்டர் இங்கேயும் ஒரு இஷ்யூவாக இருக்குது. 8Kல மட்டும் இல்லை 4K 60 ஷூட் பண்ணலையும் அதே பிரச்சனை இருந்துச்சு. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ப்ரைமரி டெலஃபோட்டோ ரெண்டுத்துலேயுமே 4K 60 ஷூட் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கையில் இந்த ரெண்டு சென்சருக்கும் மாற்றி ஸ்விட்ச் பண்ண முடியாது. செல்ஃபீஸ்க்கு ஒரு 20 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ரெகுலர் ஸ்டில்ஸ்க்கும் சரி, போர்ட்ரேட்ஸ்க்கும் சரி, ஸ்கின் டோன்ஸ் கரெக்டாக இருந்தது. டைனாமிக் ரேஞ்ச் குறைசலிக்கிற மாதிரி இல்லை. ப்ளஸ் எட்ஜ் டிடெக்ஷன் அக்யூரேட்டாக இருந்தது. வீடியோன்னு வரையில் 1080-60 வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். திருப்பியும் இங்கேயும் இந்த EAS ஜெட்டர்னு நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போ இந்த Redmi K80 Pro சைனாவில் 3699 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட $510 US இல்லை 43,000 ரூபா இந்தியன் கரன்சி. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்மி இந்த EAS ஜிட்டர் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இது ஒரு நல்ல வேல்யூ ஆல்ரவுண்ட் ஃபோனாக இருக்கும். பட் அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் இது வரைக்கும் உள்ள மற்ற K சீரிஸ் ஃபோன்ஸ் மாதிரியே இதுவும் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், சில காம்ப்ரமைசஸ் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தால் ஓகே அப்படிங்கிற அதே கன்சியூமர்ஸை தான் டார்கெட் பண்ணுது. இப்போ அதை தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம், ரேட்டு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கும். பட் ஸ்டில் இதில் கேமரா எல்லாமே ஹார்ட்வேர் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூவை அவங்க ஃபிக்ஸ் பண்ணால் இதோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ஃபோனுங்கிறது என் கருத்து. எனிவேஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த Redmi K80 Pro பற்றி? நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.